வணக்கம் நேயர்களே, சுவிட்ச் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலையில் வந்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெளியில் வந்து யாராச்சும் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் அவதூறு பேசுறதுக்கான வாய்ப்பு, கலகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் நிஜமாக நேராக சொல்ல மாட்டாங்க, பின்னாடி பேசுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்ளுது, அவங்களுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அலைவீங்க. கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ சில நேரத்தில் வந்து வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் போடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் இதுவரை நீச்சமாக இருந்து ஒரு 6ல் போகிறார். ஸோ 6ல் போகும்போது வக்கரமாக போகும்போது வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு வீடு, வண்டி, வாகனங்கள், ஸோ இதெல்லாம் வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, சில பேர் வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் பிரயாணம், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஏரியாமே வந்து நம்ம பாசஸோ மேலதிகாரிகள், அரசு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6, 9ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயத்துக்காக வந்து நிறைய பிரயாணம் மேற்கொள்வது, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்காக வந்து நிறைய வெளியூர், வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7லேருந்து 6ல் போது நீச்சமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், அவதூறுகள்லாம் இருந்தாலும் இப்போ வந்து 6ல் போகும்போது ஒரு பாதகாதிபதி 6ல் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். எவனா செய்வனை வச்சிட்டாங்களா, என்னடா அது ஒரு மாதிரி இருக்குது மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி குரு. ஸோ 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம், குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ராசியில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கும்போது தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவங்களுடைய சில நேரம் அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பிரச்சனை வரலாம். கண்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் கால் வலி கொஞ்சம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் தைலங்களும் தடவிங்க, என்ன பண்ணுறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து சந்திர திசாபதி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 9ல் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 11ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு திசாபதி. ராகு வந்து உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. ஸோ 3லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பின்னாடி வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் கலகங்கள் பேசுகிறது, ஏதாச்சும் அவதூறு பேசுகிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்தது நார்மலாக. மற்றபடி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி வந்துருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி 5 இருக்கும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருடைய சாரத்தில் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல தொழில், நல்ல மென்மையாக இருக்கிறதுக்கான நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கும். பட் குரு அக்கிரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக புதன் திசாபுத்தி. புதன் 6 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான கொஞ்சம் வளைச்சல் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது திசை. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்காருங்க. ஸோ 9 இருக்க கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். ஸோ ஞானத்திற்கான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆன்மீக ஈடுபாடு நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூரியனோட சாரத்தில் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கணும். அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு தர்க்கங்கள், ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை அவசியம். எந்த மாதிரி ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி வந்து மகர லக்னமாக சுக்கிர திசை. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். அப்படியே புலம்பிக்கிட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வக்கரமாக இருக்கும்போது அந்த வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், ஏதாவது புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இதுவரை நீச்சமாக 6லேருந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது. ஸோ 4 9 நிறைய பிரயாணங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ 4 9ஆம் அதிபதி போது ஏதாவது தாயார் தந்தையார் பிரிஞ்சிருந்தாங்க, வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களை பார்க்க வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொல்கிறோம் நல்ல விஷயங்கள் தான். வராத காசு வரும், சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8ல் போகும்போது ஒரு திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டமமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏதாவது முக்கியமான வேலை பண்ணும். உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு கரைச்சி குடிச்சிக்கோங்க. அது வயிற்றில் இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி உங்கள்கிட்ட வராமல் இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன டெக்னிக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நல்லா வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுன்ற பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது ராகுடைய சாதனமும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய பணம் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி செவ்வாய். 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து இதுவரை நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கலக்கங்கள் தான். இதெல்லாம் கொஞ்சம் கிளியராகி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது நல்ல சொத்துக்கள், வண்டி வாங்கினா நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி ஒவ்வொருத்தரும் ஒரு ஊருக்கு போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வேறு ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னம் வந்து சந்திர தசாபதி 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 பிரயாணம் பண்ணும்போது 8ல் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள், வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. அது சந்திராஷ்டம காலங்களில் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி உப்பு சர்க்கரை கரைச்சல் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா அது வயிற்றில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவிட்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணும். மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து இதுவரை நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மனக்கலக்கங்கள் தொழிலில் இருக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிடுது.
பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாகுது, ராகு தேசம். ராகு வந்து 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குடும்பத்தில் ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்து குரு 2 அதிபதி 4 புதிய சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும். பட் வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சனி தசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன எதுன்ற மாதிரி இருந்தாலும் பட் பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் வரும். ஏன்னா வந்து சனி குருங்கிறது தொழிலிலும் சரி பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும். ஏன்னா என்றைக்குமே சனி குரு இருந்ததும் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா 5 அதிபதி 5 அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஏதாவது சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்குற இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கினா நல்லா திடீர் காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு சம்மந்தமான விஷயங்கள் பாசஸ் கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா ட்ராவல் வந்து ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எவனாச்சும் எதாவது கத்திட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி வந்துடும். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை ஒரு ஈஸ்வரனை வழிபாடு பண்ணி ஓம் வச்சான்னு உள்ளுக்குள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கிறதா ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள், ஏன்னா 3, 5 ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ரிஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய், இதுவரை வந்து நீச்சமாக இருந்த அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 1, 5ல் இருந்தால் ஸோ குழந்தைகளை வச்சு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்ல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 4ஆம் இடத்துக்கு வருதுங்க. ஸோ 4ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வீடு விற்றுலாமா வண்டி விற்றுலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அது வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ நான் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, நான் இப்படி பண்ணேன். ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷனை போட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ராகுடைய சாரத்திலே இருக்கும்பொழுது நம்மளை நினச்சே வருத்தப்பட்டுப்போம். என்னென்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நான் என்ன பண்ணியும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் எமோஷனாக இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தினாலும் பட் பெரும் பணம்னா பேக்கப்பில் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது எப்படி வரும்னா அது வந்து சனியும் சுக்கிரனும் வந்து மீட் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ பட் மன உளைச்சலுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ இது வந்து சுக்கிரனும் போதே வந்து என்றைக்குமே மீன ராசிக்காரர்களோட மீன லக்னக்காரர்களுக்கும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே ஒரு டென்ஷனாக இருக்கும். ஒன்றும் அக்காவாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், பொண்டாட்டியாக இருக்கும், ஏதோ ரூபத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து உட்காந்துக்குங்க. ஏதாச்சும் ஒன்று கேள்வியாக கேட்டாச்சும் குடைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பை பர்த் வர்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் செவ்வாய் புதன் ஸோ கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன், வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பாராட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல அங்கீகாரம், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது.
கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு. மற்றபடி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான டீல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. பட் என்னென்னா புதன் போகிறது சுக்கிரனுடைய சாரணம் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் இருக்கும். ஸோ தாயார், மனைவி, தொழில் ரீதியான விஷயம் சின்னதாக ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் இப்போ வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ஏதாச்சும் வந்து வீடு வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமா, சில பேர் பழைய வீடை விற்றுட்டு ஏதாவது புது வீடு வாங்கலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அந்த செவ்வாய் புதன் காலகட்டங்களில் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னக்காரர்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தேவையில்லாத ஒரு அலைச்சல் எங்கேனாச்சும் போயிட்டு வந்துட்டு இருந்துக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய க்ரோத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக அந்த 3ல் இருக்கும்போது தொழிலில் நல்ல புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே காலத்தில் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பெரிய அகலக்கால் வச்சு நான் கடன் போகாமல் என்ன நம்ம எல்லையோ அதுக்குள்ளே இருந்து சேஃபாக ப்ளே பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதி 12லிருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அங்கங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ நாளைக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்கான ஒரு விதையாக கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான. பட் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து மீன லக்னமாக வந்து கேது தேசம் கேது 7லிருந்து அது சூரியனுடைய சாரத்தில் கணவன் மனைவி நடுவில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்பல்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள், கேள்விகள் இதனால் வந்து மன உளைச்சல் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். லைஃப்னால் அப்படி தான். ஓகேங்களா? யாருக்கும் வந்து ஒரு 100% வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் இருக்கானா யாருக்குமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அதில் வந்து ஒரு 60% 70% வந்தாலே வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வண்டியை ஓட்டிக்க வேண்டியது வழிய. ஏன்னா வந்து 50-50 60-40 ஓட்டுறவனா இருக்கான். வெறும் 40% தாங்க நல்லா இருக்குது, மீதி 60% மோசங்கன்னு சொல்லிட்டு புலம்புறவங்களும் இருக்காங்க. பட் 60-40 அட்லீஸ்ட் நம்ம வந்து 70-30 ஓட்டுறோம்னா ஆண்டவா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் வந்து யாரும் வந்து 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை. அட்ஜஸ்ட்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப முக்கியங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 3 8ஆம் தேதி 12 தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது, எமோட் ஆகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நடக்கட்டும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கனாலே அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகலாம். அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மன உளைச்சலேருந்து வந்துடுங்க. நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளோ ஒரு சொல்யூஷனோ வராமல் இருக்க போகிறதில்ல. எடுக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். அதனால் அந்த ஆண்டவங்களை பார்த்தபடி நீங்கள் நடக்கணும்னு சொல்லி அடிச்சு தூள் பண்ணிட்டு போங்க. அதனால் வந்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ எல்லோருக்கும் சொல்கிறது அதுதான். டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பிரார்த்தனைக்காக ஒதுக்குங்க. இறைவன் நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுன்றது அடுத்த விஷயம். ஸோ மனசுக்குள்ளேயே இறைவன் இருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி
அது எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாகூடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதுல வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதக ஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.